ஆப்கி அதாலத்தில் ஆடை வடிவமைப்பாளர் ரீத்து பேரி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் எல்லோரிடமும் சண்டையிடுகிறார். இப்ப நானும் வந்ததிலிருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க இங்க வந்தும் சண்டை போடுறீங்க. ஒருவேளை நான் இங்க ஸ்ட்ராங்கா பேசலனா என்ன காலி பண்ணி அனுப்பிச்சிருவீங்களே. உண்மை என்னன்னா, இருக்கிற எல்லா ஃபேஷன் டிசைனர்ஸும் மொத்த பேரும் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. ரீத்து பேரி ஒரு பக்கம் இருக்காங்க, மத்தவங்க எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க. இல்ல, நான் அத நம்பல. ஏன்னா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாரும் என்ன சந்திக்கிறாங்க. எல்லாரும் என்ன அவங்களோட ஈவென்ட்ஸ்க்கு என்ன அழைப்பாங்க. என்ன எப்ப சந்திச்சாலும் ரொம்ப பாசமா பேசுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. அத உண்மைன்னு நான் நம்பல. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவங்களுக்கு எந்த டேலண்ட்டும் இல்ல, எப்படி சக்சஸ் ஆனாங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது சரியா இருக்கலாம் மேபி. நான் என்ன சொல்றது, அது அவங்களோட கருத்து. நீங்க அவங்கள தான் கேட்கணும். ஆனா ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருமே ரொம்ப டேலண்டடானவங்க. அவங்க டேலண்ட் லெவலுக்கு என்னால ஈக்குவல் ஆக முடியாது. இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. ரீத்து பேரிக்குன்னு தனி ஸ்டைல் எதுவுமே இல்ல. தருண் தெஹலேரிக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ரித்து குமாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஆனா ரீத்து பேரி டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நடக்கிற மாதிரி நாங்க யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க சொல்றது சரிதான். அதாவது அவங்க ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அழகாவும் இருக்கும். அதனால என்னோட ஸ்டைல் யாருக்குமே தெரியாம போயிடுது, கவனத்தையே ஈர்க்காது. பட் என் மனசு என்ன சொல்லுதோ நான் அதை தான் செய்வேன். எனக்கு தெரியாத விஷயம் நான் என்ன பண்ணுங்கிறது. அந்த டிசைனர்ஸ்க்கு ஒருவேளை டைம் இருந்தா எனக்கு கொஞ்சம் புரிய வச்சு ஹெல்ப் பண்ணலாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, என்ன அவங்க கிரிட்டிசைஸ் பண்றத நிறுத்தவே வேண்டாம். என்னை பத்தி மோசமா பேசினா அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். அதுல தான் எனக்கு தைரியம் கிடைக்குது நான் பண்றது சரின்னு. ஆனா உங்களை பத்தி சொல்லப்படுற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ரீத்து பேரி டிசைன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அவங்க மட்டும்தான் போடுறாங்க, வேற யாரும் போட்டு பார்த்ததில்லன்னு சொல்றாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது பார்ட்டிக்கு போனா முதலாவது விஷயம் என்னன்னா, யார் என்னை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியணும். அப்பதான் என்னோட கிளைண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், என்னோட டிசைன்ஸை காட்டலாம். என்னோட ட்ரெஸ்ஸஸை யார் போடுறாங்களோ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நான் பார்ட்டிக்கு போய் இவங்க என்னோட டிசைனை போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த 15 வருஷத்துல நானே டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால மத்த எல்லா ஃபேஷன் டிசைனர்ஸும் உங்க மேல கோவத்துல இருக்காங்க போல இருக்கு. நான் கேள்விப்படுறேன் நீங்க இப்போ சொன்ன மாதிரி. ஏன்னா என் முன்னாடி யாருமே கோவப்படுறது இல்ல. ஒருவேளை அவங்க கோவமா இருக்காங்கன்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த நல்லா தான் பண்றேன். அதனால அவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, வருத்தத்தை கொடுக்குது. ஆனா என்னோட இன்டென்ஷன் அவங்கள வருத்தப்படுத்துறதுல இல்ல. அதனால அவங்க அப்செட் ஆகுறாங்கன்னா நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இது இந்தியால மட்டும் இல்ல, நீங்க பாரிஸ் போனப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. பாரிஸ்ல ஹவுஸ் ஆஃப் ஷெரரோட நீங்க அசோசியேட் ஆனீங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்கேயும் சண்டை போட்டுட்டு வந்துட்டீங்க. அதாவது ஷெரர் வந்து ரொம்ப பெரிய ஃபேஷன் ஹவுஸ். அண்ட் நாங்க சண்டை போடல, நான் என் மனசு சொன்னதை தான் செஞ்சேன். இதுக்கு முன்னாடி என் மேல ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனீங்க, நான் ஒரு ஸ்டபன்னு. எனக்கு தெரிஞ்சு அதான் உண்மையிலேயே அங்க நடந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஷெரரோட கான்ட்ராக்ட் இருந்தது. அதுல வந்து சில கண்டிஷன்ஸ் இருந்தது. அதாவது வருஷத்துல 2 தடவை அங்க ஃபேஷன் ஷோஸ் நடக்கும். நான் எவ்ரி மந்த் இந்தியாவுக்கு வந்துட்டு போவேன். என்கிட்ட ஒரு பெரிய டீம் இருந்தது. அண்ட் க்ளோத்ஸ் டிசைன் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக்கல் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருந்தது. அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். முதல் 1.5 வருஷம் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஓனர்ஸ் ஹவுஸை செல் பண்றதுக்கு டிசைட் பண்ணாங்க. பாரிஸ்ல இது காமனா நடக்கிற விஷயம். ஃபேஷன் ஹவுசஸ் ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருந்து இன்னொரு மேனேஜ்மெண்ட்க்கு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். டிசைனர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். நாங்க மேனேஜ் பண்ணி, நான் இல்ல, அந்த ஓனர்ஸ் மேனேஜ் பண்ணி கம்பெனியை வித்தாங்க. நல்ல கம்பெனில ஒரு நல்ல விலைக்கு வித்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிசினஸ் மைண்டடா நடந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க, இனிமே இதுக்கப்புறம் 2 ஃபேஷன் ஷோஸ் நடத்த வேண்டாம், கிளாத்ஸை ரெடி பண்ணி அதை ரேக்ல வச்சு நடத்தணும்னு சொன்னாங்க. ரித்து பேரிய அடிக்கடிக்கு இந்தியாவுக்கு போயிட்டு வர அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு சொன்னாங்க. கிளாத்ஸை ஓல்டர் லேடிஸ்க்கு தான் டிசைன் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவங்க வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நார்மலா நான் யோசிச்சேன், நான் பாரிஸ்ல இவ்ளோ ப்ரெஸ்டீஜியஸ் ஹவுஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணட்டும், என் வேலையும் நடந்துட்டு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் இந்தியாவுக்கு அடிக்கடிக்கு வரணும், நான் என் வீட்டுக்கு போகணும், நான் பார்க்குற பெண்களுக்கு நான் டிசைன் பண்ணி தரணும்னு என்னோட ஆசை. எனக்கு ஃபேஷன் ஷோஸ் பண்ணணும், க்ளோத்ஸை ஒரு கடையில் ரேக்ல வைக்க எனக்கு பிடிக்காது.
அதனால நான் அவங்களுக்கு சொன்னேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணதெல்லாம் என்னோட பேஷன் தான். எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இப்ப நீங்க ஒரு புது சண்டைய தொடங்கியிருக்கீங்க. 2 ஃபேஷன் வீக்ஸ் நடக்க போகுது. ஒன்னு லாக்மே ஃபேஷன் வீக், இன்னொன்னு FDCI ஃபேஷன் வீக். நான் FDCI ஃபேஷன் வீக்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு நீங்க நான் சொல்லிருக்கீங்க. அவ்வளோ பெரிய சண்டைக்காரி இல்ல. அதோட நான் எந்த சண்டையும் ஆரம்பிக்கல. FTCI ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். நான் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஷனை ப்ரமோட் பண்றதுல. நான் முதல் ஃபேஷன் வீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். லாக்மி ஃபேஷன் வீக் புது யங் டேலண்ட்டை ப்ரமோட் பண்ண நினைக்கிறாங்க. புது இன்ஸ்பைரிங் டிசைனர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க. அவங்க எங்களை சந்திச்சு சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு, நீங்க கூட இருந்தா எங்களுக்கு இன்னும் பலம் கிடைக்கும்னு. என்னால ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அது நான் கண்டிப்பா பண்ணுவேன். இப்போ மக்கள் யாராவது கேள்வி கேக்குறாங்களான்னு பார்க்கலாம். நீங்க தான் செகண்ட் ரோல. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோல நீங்க எப்பயாச்சும் இந்தியன் சாரீஸை ப்ரமோட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. உண்மையை சொல்லணும்னா என்னோட முதல் ஃபேஷன் ஷோ நான் பாரிஸ்ல பண்ணேன். வேற எங்க பண்ணாலும் அது ரொம்ப இந்தியனாவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாவும் தான் இருக்கும். இந்தியன் சாரி தான் உலகத்திலே ரொம்ப அழகான ட்ரெஸ்ன்னு நான் நம்புறேன். இந்தியாவுல மட்டும் இல்ல, ஒரு பெண்ணுக்கு சாரியை விட வேற எதுவும் அழகு இல்ல. நான் அதனால ரொம்ப முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இந்த பெரிய ஃபேஷன் வேர்ல்ட்ல நான் ஒரு சின்ன பகுதி தான். ஆனாலும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது உண்மையா? நீங்க டிசைன் பண்ண சில ட்ரெஸ்ஸஸ்ல எஸ்பெஷலி லெஹங்கா மாதிரி அவுட்ஃபிட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதை போட்டுட்டு நடக்கவே கஷ்டமா இருக்குமா? சில நேரங்கள்ல. ஆனா நிறைய பெண்கள் நான் குயின் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. குயின் எப்படி அலங்காரம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ராயலா தெரியணும்னா அந்த ஃபேஷனும் துணியும் வெயிட்டா தான் இருக்கும். ஒரு பொதுவான பார்வை இருக்கு, டிசைனர் க்ளோத்ஸ்னாலே சொசைட்டில மேல்மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அப்பர் மிடில் கிளாஸ் கூட வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப சாதாரண மக்களை சொல்லவே வேண்டாம். அப்ப இந்த பார்வை சரிதானா? சரினா அது எப்படி? ஃபேஷன் டிசைனிங் ஆரம்ப காலத்துல இந்த பெர்செப்ஷன் உண்மையா தான் இருந்தது. ஏன்னா டிசைனர்ஸ் இந்த ஃபேஷன் ஷோஸ்ல காட்டுற அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஒருவேளை நம்ம நார்மலான பிளெயின் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் போட்டுக்கிட்டு மாடல்ஸை கேட் வாக் பண்ண வச்சா அத யாரும் பார்க்க கூட மாட்டாங்க. இதுல புதுசு எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால முதல் ஸ்டெப் என்னன்னா, ஃபேஷன் மூவ்மெண்ட்க்கு மக்களோட கவனம் வரணும். மக்கள் பார்த்துட்டு அட என்ன இது ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி நான் ஒத்துக்கிறேன், நிறைய அவுட்ஃபிட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஏன் ஸ்டோருக்கு பார்த்தா அங்க ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு பிடிக்கும், உங்களால ஏதாவது வாங்க முடியும். அதுல எந்த விதமான நானும் சந்தேகமும் பாக்குறேன், இல்ல. கேப் கிடைக்கும் போதெல்லாம் எதையாவது விற்க தான் முயற்சி பண்றேன். முதல்ல துணி, இப்போ புக்கு. முயற்சி பண்ற பிசினஸ்னா இதுதானே, வேற என்ன பண்றது? நான் ஆக்சுவலி அவங்கள இன்வைட் பண்றேன். அதாவது